Hi friends, நம்மளோட சேனல்ல PGTRB zoology preparation பண்ணிட்டு இருக்கோம். TNPSC technical assistant கால்ஃபர் வந்ததுல இருந்து TNPSC zoology degree level curator assistant curator கேட்டிருந்தாங்க. அதோட previous year questions பார்த்துட்டு இருக்கோம். TNPSC degree level zoologyல previous year question நம்ம வந்து இந்த question வந்து ஏற்கனவே 5 videos நம்ம சேனல்ல இருக்கு. இது 6th வீடியோ. இன்னைக்கு ஒரு 20-25 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். So starting with question number 128. சூழ்நிலை மண்டல பராமரிப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கன்சர்வேஷன் ஈகாலஜி அப்படின்ற படிப்பு எதுக்காக வருது அப்படின்னா டீல்ஸ் வித் கிராஸ் எஃபெக்ட் ஆஃப் ரேடியேஷனா அப்படின்னா கிடையாது. டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் மேன் வித் ஹிஸ் என்விரான்மெண்ட். மேன் வித் ஹிஸ் என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆப்ஷன் வந்து ஹியூமன் ஈகாலஜி. ஓகேயா, ஈகாலஜி தான் மனிதன் மற்றும் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் எப்படி என்வரன்மெண்டோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹியூமன் ஈகாலஜி. கன்சர்வேஷன் ஈகாலஜி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா deals with methods of proper management of natural resources. அது ப்ராப்பரா கன்சர்வேஷன்னா நம்மகிட்ட இருக்க ரிசோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணணும். கன்சர்வேஷன் ஈகாலஜி இஸ் த பெனிஃபிட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எல்லா என்வரன்மெண்ட்ல இருக்கிற எல்லா இப்போ நம்ம அனுபவிக்கிற மாதிரியே எல்லா ரிசோர்ஸும் அனுபவிக்கணும். அதுக்காக இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அப்ப சரியான ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 3 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 4 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 129. ஓர் விலங்கின் மொத்த சார்பு அதனுடைய கரிம மற்றும் கனிம சூழ்நிலையாகும். இதை வகுத்தவர். The total relation of the animal to both of its organic and inorganic environment. இது சொன்னது யாரு அப்படின்னா ஸோ ஈகாலஜியில் வந்து நம்மளுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து எர்னஸ்ட் ஹெக்கல் இவர் தான் வந்து ரிலேஷன் ஆஃப் அனிமல் வித் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் என்விரான்மெண்ட் பத்தி பேசியிருக்காரு. 130 ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீரில் வளரும் தாவரம் என்பது PHYTES ஃபைட்ஸ்னு வந்திருக்க ஆப்ஷன்ல. ஃபைட்ஸ்னு வந்தாலே தாவரம் தான். இதுல நீரில் வளரும் தாவரம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஹைட்ரோஃபைட்ஸ். கொஸ்டின் நம்பர் 133. காட்டில் தரை கீழ் வாழும் சமுதாயத்தில் காணப்படும் விலங்கினம் எது? தரைக்கு கீழே. ஓகே, which of the following is in the fauna of subterranean community of the forest? fauna அப்படின்னா அனிமல்ஸ் நம்மளுக்கு தெரியும். எந்த அனிமல்ஸ் சப்டெரேனியன் தரைக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் வாழுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் நெமட்டோட்ஸ். நெமட்டோட்ஸ் தான் புழு வகை. அது வந்து ரவுண்ட் வார்ம். அது ஒரு வகையான ரவுண்ட் வார்ம். அது தரைக்கு கீழே தான் வாழும். பட்டர்ஃப்ளை ஸ்குரில்லாம் தரைக்கு மேலே தான் வாழுது. கொஸ்டின் நம்பர் இந்த கொஸ்டின் 131க்கு ஆப்ஷன் சி. 132 வந்து ஓசோன் படலத்தின் ஓட்டையின் காரணமாக ஏற்படும் பாதிப்பு எது? which of the following is an impact of holes in the ozone layer? ஹோல்ஸ் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா கேட்ராக்ட் வருமானு கேட்டா ஆமா. புவர் இம்யூனிட்டி, இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும் ஓசோன் லேயர்ல ஓட்டை இருந்தா. லோ ஈல்ட் இன் அக்ரிகல்ச்சர், ஆமா அது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும், லோ ஈல்ட் இன் அக்ரிகல்ச்சர் நடக்கும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இதுதான் கரெக்டான ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 133. உலகளாவிய வெப்ப உயர்வினால் ஏற்படும் விளைவு எது? which one of the following is an impact of global warming? frequent cyclones, அடிக்கடி புயல், ஆமா. ஆப்ஷன் பி sea level rising, கடல் மட்டம் உயர்தல், ஆமா பனிக்கட்டி உருகுறனால கடல் மட்டம் உயருது. prolonged monsoon, நீடித்த பருவகாலம், ஆமா all of these. 134. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியது எது? கீழ்கண்டவற்றில் சரியான பொருந்தியது வந்து நாய்ஸ் பொல்யூஷனுக்கு கார்பேஜ் வராது. குப்பையினால நாய்ஸ் பொல்யூஷன் வராது. வாட்டர் பொல்யூஷனுக்கு ஸ்மோக் வராது. ஸ்மோக் எதுக்கு தான் வரும்? ஏர் பொல்யூஷனுக்கு தான் வரும். ஏர் பொல்யூஷன் தான் ஸ்மோக்கு. ஏரோசால், ஏரோசாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மோக் தான் வருது. சாரி, ஏரோசாலும் ஏர் பொல்யூஷன் தான் காஸ் பண்ணும். ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து ஸ்மோக் வரும். வாட்டர் பொல்யூஷன்னால என்ன? சாயில் எரோஷன் தான் வரும். ஓகே, அப்ப சரியான ஆப்ஷன் அப்படின்றது ஏர் பொல்யூஷன் ஏரோசால்னால வருது. இது ஒண்ணுதான் சரியான ஆப்ஷன். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 135.
கீழ்கண்டவற்றில் எது sedimentary cycle? Which of the following sediment is sedimentary cycle? Sedimentary cycleனா ஒண்ணும் இல்ல, ராக் இல்லையா, ராக்கு கல்லு அந்த மாதிரி செடிமெண்டான எலிமெண்ட்ல இருந்து வர்றதுதான் செடிமெண்டரி சைக்கிள். இங்க வந்து கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், இது ரெண்டுமே வந்து gaseous சைக்கிள். A and C நான் ரெண்டுக்கும் நடுவுல எழுதுறேன். இது ரெண்டுமே gaseous சைக்கிள். சல்ஃபர் சைக்கிள் மட்டும்தான் ராக் மூலமா வருது, ராக்ல நடக்குது. சல்ஃபர் சைக்கிள் இல்லாம வேற எதெல்லாம் வந்து செடிமெண்டரி சைக்கிள்னு குறிச்சுக்கோங்க. சல்ஃபர், பாஸ்பரஸ், அது போல அயான், இது மூணுமே செடிமெண்டரி சைக்கிள். மற்ற ஆப்ஷன் எல்லாமே வந்து கேசியஸ் சைக்கிள். ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள்னா நமக்கு தெரியும், நம்ம நார்மலா வாட்டர் சைக்கிள் சொல்லி தரோம் இல்லையா ஸ்கூல்ல, அதான் வாட்டர் சைக்கிள் தான் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள். கொஸ்டின் நம்பர் 136. தன்னிலை சார்ந்து வேலை செய்யும் சுற்றுச்சூழல் தொகுப்பில் இருக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் கூட்டமைப்புக்கு பெயர். செல்ஃப் சப்போர்ட்டிங் நேச்சுரல் ஃபங்க்ஷனல் ecological யூனிட் comprising living organism and non-living matter is termed as. லிவிங் அண்ட் நான் லிவிங் வந்துருச்சு, அதனால ஆப்ஷன் ஏயும் ஆப்ஷன் பியையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளோட ஆன்சர்ல அது கண்டிப்பா வராது. பயோட்டிக் கம்யூனிட்டி, பயோஸ்பியர் ரெண்டுலயுமே பயோன்னு வந்திருக்கு, அது லிவிங் ஆர்கானிசம் தான் குறிக்கும். அப்ப ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து டி, செல்ஃப் சப்போர்ட்டிங் நேச்சுரல் functional ecological unit comprising living organism and non-living matter வந்து ecosystemல தான் லிவிங் இருக்கும், நான் லிவிங்கும் இருக்கும். அப்ப ஆப்ஷன் சி ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, ஆப்ஷன் சி ஈகோஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா அது எல்லாத்தையுமே குறிக்குது. என்னது லித்தோஸ்பியர், பயோஸ்பியர், வேற என்ன இருக்கு, ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், இது எல்லாமே சேர்ந்ததுதான் ஈகோஸ்பியர். புரியுதா? இந்த பயோஸ்பியர்ன்றது லிவிங் ஆர்கானிசம் வாழ்றது, இதுவும் ஈகோஸ்பியருக்குள்ளதான் வரும், அதனால இந்த ஆப்ஷன் கிடையாது. பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்றது ஒரு கம்யூனிட்டில ஒரு ஈகோசிஸ்டம்ல இருக்க டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ், அதுதான் பயோட்டிக் கம்யூனிட்டி. ஸோ நம்மளோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஈகோசிஸ்டம். நம்ம இந்த இடத்துல குழப்பமே வந்து ஈகோஸ்பியரா ஈகோசிஸ்டமான்னு தான் வரும். சிஸ்டம் தான் வந்து இங்க கேட்டிருக்காங்க. ஸ்பியர்ன்றது வேற ஸ்பியரை இணைக்கிறது, லித்தோஸ்பியர், பயோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர். ஸோ ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 137. இயற்கையில் உயிரினங்கள் முக்கிய மூலப்பொருட்களை திரும்ப உபயோகிக்கும் சுழற்சியின் பெயர். The cycle which enables the living organism to use and reuse the essential element is called biogeochemical cycle. ஓகே, நம்ம லிவிங் ஆர்கானிசம்லோட உடம்புல அந்த எலமெண்ட் இருக்க வரைக்கும் அது பயாலஜிக்கல் சைக்கிள்ல இருக்கும். எர்த்துக்கு போயிருச்சு, அட்மாஸ்பியருக்கு போயிடுச்சுன்னா அது ஜியோகெமிக்கல் சைக்கிள் ஆயிடும். ஓகே, பயோஜியோகெமிக்கல் சைக்கிள். ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆப்ஷன் சி. ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது என்னது, வாட்டர் சைக்கிள். ஃபுட் சைக்கிள் அப்படின்றது நிறைய ஃபுட் செயினை கம்பைன் பண்றது. ஓகே, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் தான். மினரல் சைக்கிள்ன்றது ஏதாவது ஒரு மினரல் எடுத்துட்டு அது எப்படி சுழற்சி ஆகுது, அயனா இருக்கலாம், ஜிங்கா இருக்கலாம், சல்ஃபர், அதோட சைக்கிள் தான் மினரல் சைக்கிள். ஸோ எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமுக்கும் நான் லிவிங் ஆர்கானிசமுக்கும் சேர்ந்து யூஸ் ஆகி ரீயூஸ் ஆகி திரும்ப சுத்தி வர எல்லாமே பயோஜியோகெமிக்கல் சைக்கிள் தான். கொஸ்டின் நம்பர் 138. ஒரு குறிப்பிட்ட சூழலில் உள்ள மொத்த உயிரினங்களின் சேர்ந்த நிலையை அழைக்கும் விதம். The amount of living matter in a particular environment is expressed by pyramid of biomass. pyramid of numbers அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல ஆப்ஷன், அது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். இந்த இடத்துல எத்தனை வேப்ப மரம் இருக்கு, எத்தனை முயல்கள் இருக்கு, எத்தனை மான்கள் இருக்கு, நம்பர் சொல்றதுதான் pyramid of நம்பர்ஸ். பிரமிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா அதுல இருந்து என்ன எனர்ஜி கிடைக்குது, எது எனர்ஜி அதிகமா வச்சிருக்கு. பிளான்ட்ஸ் தான் அதிகமா எனர்ஜி வச்சிருக்கு, அனிமல்ஸ் வந்து எனர்ஜி கம்மியா வச்சிருக்கு. எனர்ஜி லெவல சொல்றது எனர்ஜி. இங்க அமௌண்ட் ஆஃப் லிவிங் மேட்டர் அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் லிவிங் மேட்டர் எவ்வளவு அப்படின்றது பிரமிட் ஆஃப் பயோமாஸ் தான்.
மனிதனின் பெருங்குடலில் வசிக்கும் சில பாக்டீரியாக்கள் வைட்டமின் K-ஐ உற்பத்தி செய்கின்றது. இவ்விதம் வாழும் முறையை எவ்வாறு அழைக்கலாம்? Certain bacteria living in humans' large intestine help to produce vitamin K. This relationship is an example of mutualism. இதுல ஒவ்வொன்றை பத்தி தனித்தனியா பார்த்துக்குவோம். இப்போ இந்த பாக்டீரியா வந்து மனுஷனோட பெருங்குடல்ல வசிக்குது அப்படின்னா, இந்த பாக்டீரியாவுக்கு மனுஷனோட பெருங்குடல்ல இருக்கிற சத்தை வந்து அந்த பாக்டீரியா எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான உணவுப் பொருளை அது எடுத்துக்குது. அதுக்கு மாறாக அந்த பாக்டீரியா மனுஷனுக்கு விட்டமின் K கொடுக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிளஸ் பிளஸ் ரிலேஷன்ஷிப். மனுஷனுக்கும் ஒன்று, ஹோஸ்டுக்கும் ஒன்று கிடைக்குது, அந்த பாக்டீரியாவுக்கும் ஒரு நல்லது நடக்குது இல்லையா? அதனால அது வந்து பிளஸ் பிளஸ் ரிலேஷன்ஷிப், மியூச்சுவலிசம். இதே இது நம்ம காமன்சாலிசம், எபிஃபைட்டிக் ரிலேஷன்ஷிப், இது ரெண்டுல எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்கானிசம், அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆர்கானிசம் பிளஸ்ஸா இருக்கும், இன்னொரு ஆர்கானிசம்க்கு அதனால எந்த யூஸுமே இருக்காது. இதுதான் காமன்சாலிசம். ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய பெரிய ஷார்க் மாதிரி மீன்கள்ல வந்து சின்ன மீன்கள் ஒட்டிக்கும். எதுக்கு அப்படின்னா ஈஸியா தண்ணியை கடந்து போறதுக்கு, அல்லது ஷார்க் அந்த மாதிரி பெரிய உயிரினம் சாப்பிட்ற உணவு பண்டத்துல மிச்ச மீதி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து காமன்சாலிசம். இதனால வந்து அந்த சின்ன மீனுக்கு சாப்பாடு கிடைக்குது, ஷார்க்குக்கு இதனால பெரிய இழப்பு கிடையாது. இதுதான் காமன்சாலிசம். ஆனா பாரசைட்டிசம் நீங்க பாத்தீங்கன்னா ஹோஸ்டுக்கு வந்து பாரசைட்டுக்கு வந்து பிளஸ் ஃபுட்டு கிடைக்குது, ஆனா ஹோஸ்டுக்கு வந்து மைனஸ் தான். எந்த கெட்டதுதான் நடக்குது, டிசீஸ் தான் வருது. இதுதான் பாரசைட்டிசம். ஸோ பிளஸ் மைனஸ்னா பாரசைட்டிசம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம மனுஷனுக்கும் விட்டமின் K கிடைச்சது, பாக்டீரியாவுக்கு இன் ரிட்டன் சத்து போயிடுது. அதனால மியூச்சுவலிசம் பிளஸ் பிளஸ். சிவப்பு விவர புத்தகத்தில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கும்? இது வந்து கிளாஸ் 11ல இருக்கு. கிளாஸ் 11 பயாலஜில இருந்தது நம்ம நடத்துவோம். A list of animals and birds that are fast vanishing, extinct ஆக போகுது அப்படின்ற பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அதோட லிஸ்ட் வந்து அதுல இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிடையாது, லிஸ்ட் ஆஃப் பிளான்ட்ஸும் கிடையாது, லிஸ்ட் ஆஃப் ட்ரீ ட்வெல்லிங் அனிமல்ஸும் கிடையாது. எக்ஸ்டிங்க்ட் ஆக போறது என்னென்ன அப்படின்றத ரெட் டேட்டா புக்ல இருக்கும். கீழ்கண்டவற்றுள் எது வாழும் புதை படிவம்? Which of the following is a living fossil? லிமுலஸ். லிமுலஸ் என்னன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு ஹார்ஸ் ஷூ கிராப். ஹார்ஷூ கிராப். பெலனோக்ளோசஸ் வந்து அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா அகான்வார்ம். அகான்வார்ம் பத்தி நம்மளோட சேனல்ல தனியா ஒரு வீடியோவே இருக்கும். சைக்கோன்றது ஒரு வகையான ஸ்பாஞ்ச், புஞ்சை வகை. அது வந்து கிரவுன் ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நான் எழுதுறேன்னா வேற கேள்விகள்ல வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். யூக்ளினாவை பத்தி என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னா அது வந்து அனிமல் மாதிரியும் பிஹேவ் பண்ணும், அதாவது அது ஃபுட்டை அது தேடி எடுத்து சாப்பிடும். பிளான்ட் மாதிரியும் சில நேரம் போட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கிறோம். அனிமல் லைக் அண்ட் பிளான்ட் லைக், அதான் யூக்ளினா. இதான் மற்ற ஆப்ஷன்ஸ்க்குரிய பாயிண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 142. தமிழ்நாட்டில் பின்வரும் இடம் ஒன்றில் புதைப்படிவங்கள் அமைந்துள்ளன. The fossils are located in which one of the following places? சமீபத்துல நிறைய ஆராய்ச்சி நடந்தது அரியலூர். ஓகேயா, அரியலூர்ல தான் ஃபாசில்ஸ் நிறைய இருக்கு. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. ஸ்டேட்மெண்ட் 1 அசர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the process of formation of new species is called speciation. ஆமா, புதுசா ஒரு ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இட் ப்ரொவைட்ஸ் ஐசோலேட்டட் யூனிட் ஆஃப் அ பாப்புலேஷன். ஆமா, மற்றவங்கள விட தனித்து இருக்கணும். ஒரு புது ஸ்பீசிஸ் அப்படின்றது மற்றவங்களோட தனித்து இருக்கணும், அப்பதான் அதை நம்ம ஸ்பீசியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 143. போத் A and R are true and R is the correct explanation of A. 144. காக்சிக் என்ற வால் இருப்பது எடுத்துக்காட்டுவது. காக்சிக் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட வெர்டிபிரல் காலமோட முடிவுல ஒரு டெய்ல் மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். சிலருக்கு மட்டும் அது கொஞ்சம் நீளமா இருக்கும், சில நம்மளுக்குலாம் தெரியாது, வெளியே தெரிற மாதிரி இருக்காது. இது எதை குறிக்குது அப்படின்னா
man's ancestry in tailed monkey. arboreal animals tailed monkey இல்லாம arboreal animals மரம் ஏறும் விலங்கினங்கள்ல இருந்து தான் மனிதன் வந்து தோன்றினான்றதுக்கு இது ஒரு நல்ல ஆர்கன். இது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன். அந்த டெய்ல் நம்மளுக்கு தேவையில்லைன்றக்கா அந்த டெய்ல் மனுஷனை விட்டு போயிடுச்சு எவல்யூஷன் ஆகையில. ஸோ அதான் இது ஓவர் ஸ்பீஷியேஷன் பார்த்தோன்னே நீங்க இதை டெலீட் பண்ணிடலாம். இது கிடையாது. ரீகேபிச்சுலேஷனும் கிடையாது. ரீகேபிச்சுலேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு அடல்ட் லிவிங் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதோட சின்ன வயசை பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இவால்வ் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷனே வந்து நம்ம இப்ப 2 காலில் நடக்கிறோம். பட் சின்ன வயசுல நம்ம இது அந்த கருப்பையில இருக்கும்போது ஒரு மீன் மாதிரி தான் இருந்திருப்போம். ஓகேயா, ஒரு தண்ணி பைக்குள்ளதான் இருந்திருப்போம். அதுக்கடுத்து தவழ்ந்திருப்போம், ரெப்டைல்ஸ் மாதிரி தவழ்ந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் இப்படி 2 காலில் நடந்திருப்போம். ரீகேபிட்டலேஷன்ன்றது ஒரு அடல்ட் லிவிங் ஆர்கானிசமோட அடல்ட் ஃபார்ம் வந்து அதோட யங்கர் வெர்ஷன் பார்த்தோம்னா அது எப்படி இவால்வ் ஆச்சுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் ரீகேபிச்சுலேஷன். ஸோ இங்க காக்சிக்ஸ் வால் இருப்பது வந்து மேன்ஸ் ஆன்செஸ்ட்ரி இன் டெய்ல்டு மங்கி தான் நம்மளுக்கு சொல்லுது. கொஸ்டின் நம்பர் 145. சார்லஸ் டார்வினின் சமகாலத்தவர். சார்லஸ் டார்வின் வாழும் போதே சமகாலத்தவர் யாரு அப்படின்னா ஜிஜே மெண்டல் தான். ஜிஜே மெண்டல். ஸோ கிரீகர் ஜோஹன் மெண்டல். கிரீகர் ஜோஹன் மெண்டலுக்கு நிறைய சார்லஸ் டார்வினோட கண்டுபிடிப்பு பத்தி தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா டார்வினுக்கு அவ்வளவாக கிரீகர் ஜோஹன் மெண்டலோட இது வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்காது. அவர் எதுவும் கோட் பண்ணியிருக்க மாட்டாரு. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சரியானது மட்டும் நம்ம எடுப்போம். இதுல சரியானது வந்து ஜெர்ம் பிளாசம் தியரி பை ஆகஸ்ட் வைஸ்மேன். ஆகஸ்ட் வைஸ்மேன் இவர் தான் ஜெர்ம் பிளாசம் தியரியை சொல்லியிருப்பாரு. அப்ப மத்ததெல்லாம் நம்ம பார்த்துருவோம். தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன். தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷனை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டார்வின். டார்வின். மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. மாடர்ன் சிந்தட்டிக் தியரி சொன்னவர் வந்து ஜூலியன் ஹக்ஸ்லி. ஜூலியன் ஹக்ஸ்லி தான் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி. இதுவும் மாடர்ன் சிந்தட்டிக் தியரி நேச்சுரல் செலெக்ஷன் தியரி மாதிரி தான் இருக்கும். மியூட்டேஷன் தியரியை சொன்னவர் வந்து ஹியூகோ டிவ்ரைஸ். ஹியூகோ டிவ்ரைஸ் பத்தி இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அப்ப தெரிஞ்சுப்போம். கரெக்டான ஆப்ஷன் ஜெர்ம் பிளாசம் தியரியை சொன்னவர் ஆகஸ்ட் வைஸ்மேன். கொஸ்டின் நம்பர் 147. எதிலிருந்து குதிரையின் பரிணாம வளர்ச்சி ஆரம்பமானது? குதிரையின் பரிணாம வளர்ச்சி ஈக்வஸ். ஈக்வஸ்ல இருந்தா குதிரையின் பரிணாம வளர்ச்சி ஆரம்பமாயிருக்கும். கீழ்கண்டவற்றுள் எந்த மனித கற்படிவம் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்டது? நீங்க ஆப்ஷனை மட்டும் பாருங்க. ஹோமோ பெங்காலென்சிஸ், ஹோமோ ஹாபிலிஸ், ஆஸ்ட்ரலோபித்திகஸ், ரமாபித்திகஸ். நம்ம இந்தியா அப்படின்னா என்ன பேர் வச்சிருப்பாங்க? ரமாபித்திகஸ் தான் பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? எனக்கு இன்னொரு குழப்பம் என்ன வந்துச்சுன்னா இது பெங்காலென்சிஸ்னா என்ன, பெங்கால் அப்படி வேற வருதே, அப்ப அது நார்த் இந்தியால எடுத்திருப்பாங்களா அப்படின்னு. பட் கரெக்டான ஆன்சர் ரமாபித்திகஸ் தான். ஏன் பெங்காலென்சிஸ் கிடையாது அப்படின்னா பெங்காலென்சிஸ் வந்து ஒரு வகையான லிசர்ட் டைப். அதோட ஸ்பீசிஸ் நேம் தான் பெங்காலென்சிஸ். ஹோமோல வந்து பெங்காலென்சிஸ் வராது. அது வந்து ஒரு லிசர்ட் டைப். ஆஸ்ட்ரலோபித்திகஸ் வந்து அது ஒரு மனித வெரைட்டி தான். அது எங்க இருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால தான் அது. ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி. ஹோமோ ஹாபிலிஸுமே சவுத் ஆப்பிரிக்கால தான் பார்த்துப்பாங்க. ஆப்ஷன் பியும். ஸோ இந்தியால பார்த்தது வந்து ரமாபித்திகஸ். நேம பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 149. டேஷ் என்பது ஊர்வனவற்றின் அடிமரம் என்று அழைக்கப்படும். டேஷ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டெம் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ்க்கும் ஸ்டெம் ரெப்டைல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெப்டைல்ஸ் வந்து நம்ம இப்ப சமகாலத்துல பாக்குறது எல்லாமே ரெப்டைல்ஸ் ஊர்வன. ஸ்டெம் ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஆதி காலத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ரூட் காஸா இருந்த ஒரு ஸ்டெம் ரெப்டைல்ஸ் தான் ஸ்டெம் ரெப்டைல்ஸ். அதெல்லாம் இந்நேரம் இருக்கவே இருக்காது. ஓகே, ரொம்ப ஓல்டான ஒரு ஜெனரேஷன். அது எதுன்னு பார்த்தோம்னா ஒன்லி ஆப்ஷன் 3 alone. Cartilosaurus. So option C 3 alone is correct. Lizards அப்படின்றது இப்போ 3 and 4 கொடுத்துருக்காங்கன்னா லிசர்ட்ஸ்லாம் நம்ம சாதாரணமாக ரெப்டைல்ஸ் நம்ம பார்க்குற ரெப்டைல்ஸ். அது ஸ்டெம் ரெப்டைல்ஸ் கிடையாது. இந்த தீகோடான்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? தீகோடான்ஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற பல்லு இருக்குல்ல, மேமல்ஸ்க்கு இருக்கிற மாதிரி அழகா பல்லு வந்து வரிசையா அடுக்கி இருக்கணும். அந்த பல்லுக்கு ஒரு ரூட் இருக்கணும்.
ஜாவுல வந்து சாக்கெட்டா இருக்கணும். அந்த சாக்கெட்ல பல்லு அழகா அடுக்கி இருக்கணும். இது எதுல இருக்கும் அப்படின்னா crocodileஸ்லயும் இருக்கும், மேமல்ஸ்லயும் இருக்கும். ஸோ இது ஸ்டெம் ரெப்டைல்ஸ்ல வராது இந்த ஆப்ஷன். மேமல்ஸ்லயும் இருக்கும், தீகோடான்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். மேமல்ஸும் crocodileஸும் தீகோடான்ஸ்னு சொல்லலாம். இது பல் வரிசையை பொறுத்து தான். காட்டிலோசோரஸ் தான் ஸ்டெம் ரெப்டைல். புதைப்படிவ குறிப்பாக ஊர்வன வகுப்பு தோன்றிய காலம். The class Reptilia first appeared in the fossil record in. இதெல்லாம் நம்ம ஃபாசில் இந்த வரிசையை படிச்சு வச்சுக்கணும். எந்த டயத்துக்கு அப்புறம் எந்த டைம் வரும் அப்படின்றது வரிசையை படிச்சு வச்சுக்கணும். இது வேணா நான் ஒரு வீடியோவா போடுறேன். உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. இதை பத்தி கிளியரான வீடியோ நான் போடுறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது எப்ப ரெப்டிலியா ஃபர்ஸ்ட் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெர்மியன் டைம்ல தான். ஃபர்ஸ்ட் ரெப்டிலியா வந்துச்சு. இதை கார்போனிஃபெரஸ் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்ப பெனிசில்வேனியன் டைம்ஸ்ல என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெனிசில்வேனியால எதுவும் அப்பியர் ஆகல. பட் அங்க நிறைய இன்செக்ட்ஸும் ஆம்பிபியன்ஸும் இருந்தது. அப்ப ரெப்டைல்ஸ் கிடையாது, வெறும் இன்செக்ட்ஸும் ஆம்பிபியன்ஸ் வரைக்கும் தான் அப்ப வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல உங்களுக்கு தெரியும், ரீசென்ட் டைம்ஸ்னாலே ஹோமோசாப்பியன்ஸ் வந்ததுதான் ரீசென்ட் டைம்ஸ். ஹோமோ எரெக்டாலிஸ் அவங்கெல்லாம் வந்ததுதான் ரீசென்ட் டைம்ஸ். ஜுராசிக் டைம்ல டைனோசர் மாதிரியான ரெப்டைல்ஸ் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டெர்ம் எப்ப அப்பியர் ஆயிருக்குன்னா பெர்மியன் டைம்ஸ் தான். குச்சி பூச்சி எந்த வகை அணுக்கரணத்துக்கு உதாரணம்? ஸ்டிக் இன்செக்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார். ஸ்டிக் இன்செக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இலை மாதிரியே இருக்கும், அதுக்கு விங்ஸ் எல்லாம் இருக்காது. திடீர்னு அதோட பிரிடேட்டர் வந்துச்சு, அதை தாக்குறதுக்கு வேற ஒரு ஆர்கானிசம் வரையில அது அப்படி தன்னை ஒரு இலை மாதிரியே மாத்திக்கும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா என்ன மிமிக்ரி அப்படின்னா ப்ரொடெக்டிவ் மிமிக்ரின்னு சொல்லலாம், அல்லது கன்சீலிங் மிமிக்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ முல்லேரியன் பெட்டிசியனுக்குலாம் என்ன வரும் அப்படின்னா மொனார்க் அண்ட் வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை படிச்சுப்போம். ஒரு பட்டர்ஃப்ளை இன்னொரு பட்டர்ஃப்ளையும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ தட் பிரிடேட்டர் வந்து குழம்பி போயிடும் எந்த பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணி சாப்பிடுறது அப்படின்னு. அதனால இது ஆப்ஷன் கிடையாது. மொனார்க் அண்ட் வைஸ்ராய்ன்னு வந்தாதான் பெட்டிசியன். மொனார்க் அண்ட் வைஸ்ராய் பட்டர்ஃப்ளைன்னு வந்தாதான் பெட்டிசியன் மிமிக்ரி. ஸ்டிக் இன்செக்ட்க்கு ப்ரொடெக்டிவ் மிமிக்ரி தான். ஸோ உங்களுக்கு இதுல வேற ஏதாவது நான் நன் ஆஃப் தீஸ் தான் டிக் பண்ணுவேன். உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. இதுல உயிர் தோற்றத்தின் போது வளிமண்டலத்தில் எது இல்லாமல் இருந்தது? உயிர் தோற்றத்தின் போது ஆக்சிஜன் கண்டிப்பா இல்ல. which was absent in the atmosphere at the time of origin of life? ஆக்சிஜன் கிடையாது. அமோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் மூணுமே இருந்தது. உயிரின் தோற்றம் எப்போது ஏற்பட்டது? ஒவ்வொரு பீரியடா வரும்போது உயிரின் தோற்றம் எப்போது ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்னா ப்ரீகேம்பிரியன் பீரியட்லயே உயிரின் தோற்றம் ஆரம்பிச்சிச்சு. ப்ரீகேம்பிரியன் பீரியட் அப்படின்றதுன்னா ஆர்கியோசோயிக். இது நான் திரும்ப சொல்றேன், இது உங்களுக்கு வீடியோவை வேணும்னா ஒரு நாள் வீடியோவாவே ஃபுல் வீடியோவை நம்ம பார்த்துலாம். ஆர்கியோசோயிக்கும் புரோட்டிரோசோயிக்கும் சேர்ந்ததுதான் ப்ரீகேம்பிரியன். அந்த பீரியட்ல தான் ஆரிஜின் ஆஃப் லைஃப் வந்தது. மீசோசோயிக் பீரியட்ல சீனோசோயிக் வந்து மேமல்ஸ், ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். சீனோசோயிக் வந்து ஏஜ் ஆஃப் மேமல்ஸ். மீசோசோயிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டன் பீரியட் ஆஃப் ரெப்டைல்ஸ். பாலியோசோயிக் வந்து இட்ஸ் ஏன்ஷியன்ட் பீரியட். ஏன்ஷியன்ட் அதுலயும் லிவிங் ஆர்கானிசம் இருந்தாங்க. இட்ஸ் ஏன்ஷியன்ட் பீரியட்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் முந்தினதான் ஏன்ஷியன்ட். பாலியோசோயிக்கும் முன்னாடி தான் ப்ரீகேம்பிரியன். ப்ரீகேம்பிரியன்ல தான் ஆர்கியோசோயிக், புரோட்டோசோயிக். அதாவது ஆர்கியோசோயிக்னா அப்ப பாக்டீரியா வந்திருக்கும், புரோட்டிரோசோயிக்னா ஆல்கே, ஃபங்கை அதெல்லாம் வந்திருக்கும். ஸோ ஆரிஜின் ஆஃப் லைஃப் ப்ரீகேம்பிரியன்ல தான் நடந்துச்சு. பாக்டீரியா, ஃபங்கை மட்டும்தான் அப்ப இருந்தது. தேங்க்யூ.